இப்ப லெக் டே வந்தாலே எல்லாரும் சொல்றது வந்து எனக்கு பெயின் அதிகமா இருக்குன்னு. ஆக்சுவலா லெக் டேல எல்லாருக்கும் பெயின் இருக்கதா செய்யுமாங்க? ஆக்சுவலா நம்ம என்ன மாதிரி ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து போடுறோம்ன்றது வந்து இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஜிம் வந்தாலே வந்து வார்ம் அப்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் எந்த ஒரு இன்ஜுரியும் ஆகாத அளவுக்கு கேர்ஃபுல்லா பண்ணணும். ஆர்வ கோளாறுல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்க கூடாது. இல்ல மேம், ஜிம் வந்தோடனே ஒரு ஆர்வக்குள்ள ஒரு உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. மார்னிங் ஒர்க் அவுட் பெஸ்டா இல்ல நைட் வந்து பண்றாங்களா அந்த ஒர்க் அவுட் பெஸ்டா? டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஒர்க். அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒர்க் எப்படியோ அந்த மாதிரி தான். ஒரு யூடியூப்ல கூட நான் பார்த்தேன், தம்ப்நெயில இந்த ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஃபேஸ் அப்படியே இன்ஸ்டன்ட்டா க்ளோ ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கா ஸ்பெசிஃபிக்கா? சத்தியமா அது மாதிரி இதெல்லாம் எனக்கு வந்து சிரிப்பா வருது. லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். நான் வந்து சீட் டே எப்போ எடுப்பேன் அப்படின்னா வந்து என்னோட மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்போ வந்து நான் ஃபுல் சீட் டே எடுத்துருவேன். ஆக்சுவலி 450 கேலோரிஸ் வரும் ஒரு பிரியாணி. ஓகேவா? அந்த ஒரு பிரியாணியா சாப்பிடாம அதுல வந்து கொஞ்சம் சாப்பிடலாம். லைக் ஒரு 200 கேலோரிஸ் இருக்கிற அளவுக்கு கொஞ்சமா ரைஸ் சாப்பிடலாம். ஒரு ஹோட்டல் போறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் என்ன ஆர்டர் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் சூப் ஆர்டர் பண்ணுவாங்க, ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க, மெயின் டிஷ் ஆர்டர் பண்ணுவாங்க, லாஸ்டா தான் வந்து டெசர்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் போனோடனே டெசர்ட் தான் ஆர்டர் பண்ணுவேன். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். என்னோட ஸ்டார்டரும் டெசர்ட் தான், மெயின் டிஷ்ஷும் டெசர்ட் தான், எண்டிங்கும் டெசர்ட் தான். எனக்கு ஒண்ணு புரியல, ஸ்டார்டிங்ல நீங்க என்ன சொன்னீங்க? வாங்க சுகர் கட் பண்ணுங்கப்பா. இப்போ நிறைய வந்து கிரேவிங் கண்ட்ரோலுக்கு நிறைய டயட் ரிலேட்டடாகவே டெசர்ட்ஸ்லாம் வேற செய்கிறாங்க. கவுனி அரிசி அது சாப்பிடுங்க எல்லாருமே, அது ரொம்ப ஹெல்தி. எஸ் மேம், உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்து உட்காந்துட்டோம். லெக் டே தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, லெக் ஒர்க் அவுட் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க, வந்துட்டோம். ஓகே, சொல்லுங்க என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க? என்ன பண்ணணும்? எஸ் மேம், இப்ப லெக் டே வந்தாலே எல்லாரும் சொல்றது வந்து எனக்கு பெயின் அதிகமா இருக்குன்னு. ஆக்சுவலா லெக் டேல எல்லாருக்கும் பெயின் இருக்கதா செய்யுமாங்க? ஆக்சுவலா நம்ம என்ன மாதிரி ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து போடுறோம்ன்றது வந்து இம்பார்ட்டன்ட். லெக் டே நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா பேசிக்கா வந்து அதுக்கு வந்து வார்ம் அப்ஸ், லெக் டேன்னு மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் ஜிம் வந்தாலே வந்து வார்ம் அப்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்டா வந்த உடனே போய் த்ரெட்மில்ல ஏறுறது, வந்த உடனே வந்து இது லெக் டேக்காக ஆமா அந்த மாதிரி பண்றது, அதெல்லாம் இல்லாம வந்த உடனே இந்த வார்ம் அப்ஸ், ஸ்ட்ரெச்சஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வார்ம் அப், காலுக்கான வார்ம் அப்ஸே நிறைய இருக்கு. ஸோ வார்ம் அப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீ ஸ்குவாட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃப்ரீ ஸ்குவாட் பண்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கு லெக்கான ஒர்க் அவுட் எல்லாமே வந்து நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து லெக் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்னா, இப்போ நீங்க வந்து ஜிம்மே போனது இல்லை, நீங்க வந்து ஒரு நாள் வந்து லெக் டே பண்றீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் வலிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒன்ஸ் இட் comes to regularனா பழகிடும். அதான் உண்மையா? அதான் உண்மை. பட் ஆனா அந்த பெயின் வந்து நீங்க வந்து அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. ஒன்ஸ் நீங்க ஸ்ட்ரெச்சஸ் அதிகமா ஒன்ஸ் முடிச்சிட்டும் நீங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். ஒர்க் அவுட் பண்ணிட்டு உடனே கிளம்பக்கூடாது. ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் இந்த ரீல்ஸ்ல எல்லாம் காட்டுவாங்க, அப்படியே படிக்கட்டுல அப்படியே மெதுவா நடந்து வருது, உருண்டு வருது, இதுல படிக்கட்டோட இது இருக்குல்ல, அதெல்லாம் போய் சறுக்குறது. அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஒன்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லா காலை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு நீங்க கிளம்புனீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வந்து உடனே எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கால் கலண்டுக்கும். ஆமா. அண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் எந்த ஒரு இன்ஜுரியும் ஆகாத அளவுக்கு கேர்ஃபுல்லா பண்ணணும். ஆர்வ கோளாறுல ஏதாவது ஒண்ணு பண்ணிக்க கூடாது. இல்ல மேம், ஜிம் வந்தோடனே ஒரு ஆர்வ கோளாறு, ஒரு நாள்ல குறைக்கிறோமா இல்ல இந்த ஒரு 2 நாள்ல குறைக்கிறோமான்றது நம்மளே மைண்ட் கலெக்ஷன் பண்ணி இதெல்லாம் பண்ணுவோம். பேசிக்கா வந்து ஒர்க் அவுட், பேசிக்கா நீங்க வந்து ஒரு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னா பேசிக்கா 3 months ஆகும். 3 months to 6 months ஆகும். கெயின்க்கு மேம்? கெயின்க்கும் சேம். ஓகே. உடனே இந்த 10 daysல weight loss in 10 days, flat tummy in 1 week, இதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. how to reduce அப்படினு போட கூடாது. how to reduce my belly fat in 1 day without any diet. fast food only. without fast food, without the junk. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் யூடியூப்ல பார்க்காதீங்க.
ஃபிளாட் டம்மிலாம் வேணும்னா ஒரு வருஷமாவது நீங்க கஷ்டப்படணும். அப்பதான் விமென்க்கு வந்து இந்த ஃபிளாட் டம்மி எல்லாம் வரும். நோ பெயின் நோ கெயின் இதுலயே போறதும். சரி ஓகே. இந்த மிஷின் நேம் என்ன மேம்? நீங்க அடெக்டர். என்னது? அடெக்டர். அடெக்டர். இது வந்து உங்களுக்கு இன்னர் தை அண்ட் அவுட்டர் தை வந்து ஒர்க் ஆகும். ஓகே மேம். என்ன வெயிட் போட்டு பண்ற மாதிரியா மேம்? ஆமா வெயிட் தான். நான் இப்போ வந்து 18 kg போட்டிருக்கேன். இது வந்து இப்போ வந்து நான் அவுட்டர் இந்த ஒரு பார்ட்டுக்காக இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே. சோ இதுவே வந்து வெளியே வச்சு நம்ம உள்ள இது பண்ணோம்னா இன்னர் தை வந்து ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. சோ அதுதான். இப்போ உங்களுக்கு பெயின் மறந்து போச்சு இல்ல பழகிருச்சு அந்த மாதிரி? இல்ல எனக்கு இப்போ பெயின் வருது. நான் இங்க இப்படி வச்சிருக்கேன்ல, இந்த இடத்துல எனக்கு பெயின் இருக்குதான். ஓகே. பட் ஆனா ஒன்ஸ் வந்து என்னோட மசில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்ல, பேக் மசில் ஒர்க் ஆகுது. ஓகே ஃபைன். ஓகே மேம். இப்போ சில பேர் வந்து ஜிம்க்கு வந்துருவாங்க மேம். நம்ம பண்ணியே ஆகுறோம், வெயிட் கெயின் பண்றதாகட்டும் இல்ல வெயிட் லாஸ் பண்ணா நம்ம பண்றோம் அப்படின்ட்டு வந்துருவாங்க. வந்து நிறைய பண்ணிட்டு அவங்க டயர்ட் ஆயிருவாங்க. ஐயோ போகுதுப்பா ரொம்ப பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்கிப் பண்ணிடுவாங்க, பிரேக் எடுத்துருவாங்க. ஒரு 3 months கழிச்சு இல்ல 1 month கழிச்சு வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படிதான் ஒரு பிரேக் இருக்கும், அப்புறம் பண்ணுவாங்க ஒரு பிரேக். கன்சிஸ்டன்சியே இருக்காம இருக்கும்ல. அப்ப அவங்க என்னவா இருப்பாங்க, எப்படி இருக்கும் உங்களுக்கு பாடி? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து ஜிம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் அவுட் பண்றீங்களோ இல்லையோ சும்மா வந்துருங்க ஜிம்முக்கு 1 மணி நேரம். ஒன்ஸ் வந்து அந்த ஜிம்மோட வைப் வந்து நமக்கு வந்து செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு தான் போவீங்க. சோ அந்த இது வந்து ஒரு ஹேபிட் ஆயிடும். எப்பவுமே ஜிம் வர்றதோ ஒரு ஒர்க் அவுட் பண்றதோ பிசிக்கலா வந்து உங்களை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கோ வந்து ஒர்க் அவுட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அது நம்ம பிசிக்கலாவும் நம்மள ஆக்டிவா வச்சுக்கும், மென்டலியும் வந்து நம்மள ஆக்டிவா வச்சுக்கும். ஒரு டிசிப்ளின் வந்து வரும். காலைல எந்திரிச்சு ஜிம் வரணும், கரெக்டான ஃபுட்டு சாப்பிடணும், நைட்டு வந்து சீக்கிரமா தூங்கணும். இந்த மாதிரி ஒரு டிசிப்ளினா நம்ம வந்து இருப்போம். நீங்க பாத்திருக்கீங்களா, நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் அவ்வளவு டிசிப்ளினா இருப்பாங்க, அவங்களுக்கு பேட் ஹேபிட்ஸ் கூட இருக்காது. ஸ்போர்ட்ஸ்ல இருந்தாவே அந்த பழக்கமே இருக்காது. அந்த பழக்கமே இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களால அந்த ஸ்போர்ட்டை வந்து பண்ண முடியாது. அவங்க பேட் ஹேபிட்ஸ் இருக்கு, ஆர் எல்ஸ் லேட் நைட் ஸ்லீப் பண்றாங்க, கரெக்டான ஸ்லீப் இல்லைன்னா அப்படின்னா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் வராது. ஓகே. ஒரு பிளஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸுமே இருக்காது. சோ எல்லாருமே ஸ்போர்ட்ஸ்ல இருக்கணும் அப்படின்றதா இந்தியனோட கருத்து. ஃபிட்னஸுமே வந்து ஒரு ஸ்போர்ட் தான். பி ஃபிட் பி ஹெல்தி, அவ்வளவுதான். டிசிப்ளினாவும் இருக்கும். இது நம்ம ப்ராப்பரான ஒரு டயட் பிளானா இருக்கட்டும், எல்லாமே ஜங்க கட் பண்றது அப்படிங்கும்போது எல்லாமே. எஸ் மேம். இப்ப மார்னிங் ஒர்க் அவுட் பெஸ்டா இல்ல நைட் வந்து பண்றாங்களா, அந்த ஒர்க் அவுட் பெஸ்டா மேம்? See, depends upon the work. அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒர்க் எப்படியோ அந்த மாதிரி தான். எனக்கு வந்து நான் வந்து மார்னிங் பர்சன், சில பேர் நைட் பர்சனா இருப்பாங்க. லேட் நைட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் லேட்டா தூங்கிட்டு மார்னிங் வந்து லேட்டா எழுந்திருப்பாங்க. நான் வந்து பேசிக்காவே மார்னிங் பர்சன் தான். எனக்கு காலையில வந்து 5 o'clock எந்திரிச்சு நான் ஜிம் வந்து அந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாதான் எனக்கு அந்த டே வந்து ஒரு நல்லா இருக்கும். வந்து ஆக்டிவா இருப்பேன் நான். அந்த டே ஃபுல்லா ஆக்டிவா இருப்பேன். இப்போ நான் மார்னிங் வந்து எந்திரிக்கல, லேட்டா எந்திரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு அந்த டேவே மந்தமா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பாடியை வந்து ஆக்டிவா ஆக்குனாதான் அந்த ஒரு டேவே வந்து நல்லா இருக்கும். இப்ப பீரியட்ஸ் டைம்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாமா மேம்? இல்ல நமக்கு ஆல்ரெடி பெயின் இருக்கும் அப்ப வந்து இந்த அது டிபெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நான் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். எனக்கு பெயின் இருக்கு அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன், பெயின் இல்ல அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுவேன். இட் டிபெண்ட்ஸ். ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. டயர்டா இருக்கு அப்படின்னா பண்ண மாட்டேன், டயர்டா இல்ல அப்படின்னா நம்ம பண்ணலாம். சில பேருக்குலாம் வயிறே வலிக்காது, அவங்க நார்மல் டேல எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி பீரியட்ஸ் டேலயும் இருப்பாங்க, அவங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஒருத்தவங்களோட ஒரு பாடியை பொறுத்து தான் அது. பண்ணக்கூடாது பண்ணி ஆகணும் அப்படிலாம் எதுவுமே இல்ல. அப்படி பண்ணலாம். பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும், எந்த ஏஜ்ல இருந்து ஜிம் வர ஸ்டார்ட் பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்றது எல்லாமே? எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல நம்ம ஸ்போர்ட்ஸ் எல்லாம் என்ன வயசுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்? சின்ன வயசுல இருந்தே. ஆமா. ஜிம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ். சோ பாய்ஸா இருக்கட்டும் கேர்ள்ஸா இருக்கட்டும் இந்த ஏஜ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் பண்ணலாம் அப்படின்லாம் இல்ல. அவங்களுக்கு எந்த ஏஜ்ல பிடிக்குதோ அந்த ஏஜ்ல வரட்டும், வந்து பண்ணிட்டு இருங்க. ஒரு ஹாபிட் மாதிரி தான். ஆமா. எனக்கு தெரிஞ்ச சின்ன பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ரோட்ல ஓட சொல்லலாம், ரன்னிங் பண்ண சொல்லலாம். சோ அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம விளையாடுவோம்ல. ஆமா. இப்பெல்லாம் யாருமே விளையாடுறதே இல்ல எனக்கு தெரிஞ்சு. ரோட்ல விளையாண்டுருக்கேன் நான்லாம்.
எங்க வீட்டு தெருவுல வந்து விளையாண்டுருக்கேன். நீங்க விளையாண்டுருப்பீங்க. நான் விளையாண்டுருக்கேன். ஆனா இப்ப யார் விளையாடுறா சொல்லுங்க? வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க எல்லாரும். எல்லாரும் வீட்ல ஃபோன் பாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஒபிசிட்டி ஆகுறது, நிறைய ஜங்க் சாப்பிடுறது, பீட்சா, பர்கர் இந்த மாதிரி சாப்பிடுறது. நீங்க குழந்தைங்க சாப்பிடுறது ப்ராப்ளம் இல்ல. நம்ம சின்ன வயசுலனா அது இது சாக்லேட் அது இதுன்னு பாக்குறதெல்லாம் நமக்கு அட்ராக்ட் பண்ற விஷயத்த நம்ம சாப்பிட்டு தான் ஆகும். ஆப்வியஸா சின்ன வயசுல நீங்களும் சாப்பிட்டுருப்பீங்க. பட் ஆனா வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம விளையாடுவோம். ஓடி ஆடி அங்க போய் இங்க போய் விளையாடுவோம். இப்ப சாப்பிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு அப்படியே ஆமா. போயிடும். சாப்பிட்டது ஃபுல்லா அங்க போய் விளையாண்டது சிரிச்சிரும். எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ சாப்பிட்டதெல்லாம் வீட்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கே, எப்படி சிரிச்சிருமே அப்படின்னுவாங்க. ஆனா இப்ப யாருமே வீட்டுல நடக்க கூட மாட்றாங்க. உட்காந்துட்டு போனை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, படுத்துக்கிட்டு போனை வாங்குறாங்க. அதனால சின்ன பசங்களை வந்து ஆக்டிவா வைங்க. ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்து விடுங்க. அத்லெட்டிக் இருக்கு, பேட்மிண்டன் இருக்கு, இப்போ பிக்கிள் பால் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டா ஏதாவது விட்டீங்கன்னா ஆப்வியஸா ஒரு ஏஜ்க்கு அப்புறம் அவங்க கண்டிப்பா வந்து ஜிம் வந்துருவாங்க. மேபி இப்ப எல்லாரும் 12th படிக்கும் போதுதான் ஜிம் வராங்க. ஸோ ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தானா அவங்களே ஜிம் வந்துருவாங்க. ஓகே மேம், சூப்பர் மேம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜிம் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ்ல க்ளோ கொடுக்கும்னு சொல்றாங்க. ஒரு யூடியூப்ல கூட நான் பார்த்தேன், தம்ப்நெயில இந்த ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஃபேஸ் அப்படியே இன்ஸ்டன்ட்டா க்ளோ ஆகும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்கா ஸ்பெசிஃபிக்கா? சத்தியமா அது மாதிரி இதெல்லாம் எனக்கு வந்து சிரிப்பு தான் வருது. இல்ல சத்தியமா இந்த ஒர்க் அவுட் பண்ணா ஃபேஸ்க்கு க்ளோ கொடுக்கும் அப்படின்னா இல்ல. ஒன்ஸ் நம்ம வந்து ஒர்க் அவுட் வந்து நல்லா பண்ணும்போது நம்ம கரெக்டான அந்த ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கும். நம்ம நல்ல டயட்ல இருக்கும் போது அந்த ஒரு ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்வெட் ஆகும். அந்த ஸ்வெட் நமக்கு ஃபேஸ்ல ஒரு க்ளோ கொடுக்கும்ல, அது கன்சிஸ்டன்டா நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வரும் கண்டிப்பா. இந்த அப்படின்றது ஒர்க் அவுட் இல்ல, க்ளோக்கான ஒர்க் அவுட்லாம் இல்ல. ஓகே ஓகே ஓகே. நான் சம்டைம்ஸ் பார்ப்பேன், காலையில நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்லாம் வந்து அந்த ஒரு ஃபுல் ஸ்வெட்டா இருக்கும்போது என் ஃபேஸே வந்து ஒரு ஷைனிங் கொடுக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன் அப்படின்னா வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்றோம், நம்ம ஹார்மோனல் பேலன்ஸ் கரெக்டா இருக்கு, பீரியட் சைக்கிள் கரெக்டா இருக்கு, அண்ட் நம்ம கரெக்டான டயட் இருக்கும்னு இருக்கும்போது நம்ம ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒரு க்ளோ கொடுக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஃபேஸ்ல ஆக்னே வருது அப்படின்னா நம்ம அது மேல கிரீம் போடக்கூடாது. முதல்ல டாக்டர் கிட்ட போய் என்னன்னு பார்க்கணும். எதனால எனக்கு ஆக்னே வருது, எனக்கு ஏதாவது ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா. ஏதாவது ப்ராப்ளம்னா அது வெளியில காட்டும். தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி வந்து தண்ணி குடிக்கல அப்படின்னாலுமே இந்த ட்ரைனஸ்னால ஃபேஸ்ல பிக்மெண்டேஷன் வரும். ஸோ இது எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ ப்ராப்பரா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வெளியே வருது அப்படின்னா உள்ள ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதனாலதான் கண்டிப்பா அது வந்து வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ வந்து டாக்டர் கிட்ட போய் பார்க்கணும்னே தவிர ரீல்ஸை பார்த்து அதுல என்ன க்ரீம் யூஸ் பண்றாங்கன்னு எது போடாதீங்க. கரெக்டா சொன்னீங்க. ஜிம் ரிலேட்டடான நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. நானுமே ஜிம் வந்தது இல்ல. சோ எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னோட கேமராமேன் ஒருத்தர் தம்பிள் தூக்கிட்டே தான் கேமரா எடுக்கிறாரு. இன்னொரு கேமராமேன் நம்ம கரெக்டா இருக்கோமா, ஃபிட்டா இருக்கோமா, இப்படி பண்ணி பாக்குறாரு. இங்க வந்த எல்லாத்தையுமே நீங்களும் உங்களை மாதிரியே மாத்திட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப தேங்க்யூ சோ மச். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.